இது தாண்டா அரசாங்கம். அனுர அலையில் அகப்பட்ட தமிழ் தேசிய தலைமைகளை சந்திரசேகர் அலை அடித்துச் செல்கிறது. வல்வெடுத்துறையில் புயலால் படகுகள் சேதமடைந்தது தொடர்பில் கடற்தொழில் அமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட்டு காணொலியும் பதிவிடப்பட்டது. அறிவிக்கப்பட்ட 30 நிமிடங்களில் நடந்தவை. என்ன கட்டம் அமைச்சர் நேரடியாக வந்து பார்த்துருக்காரு. உண்மையிலே எங்களுடைய தோழர் இவர் தான் உண்மையான ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு அமைச்சர் ஒரு ஆள். கண்டிப்பாக இந்த நேரத்தில் உடனடியாக மழை காற்று எந்த புயலும் பார்க்காம பாருங்க. அரசாங்கம் வந்தால் இதுதான் அரசாங்கம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இங்கே ஆக்கள் சப்போர்ட் செய்யணும். அதை பற்றி யோசிக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஆனால் முதல் அமைச்சர் வந்து இதுக்கு வந்திருக்கு. நேரா வந்து அனந்தத்தை பார்த்து வரவே இல்லை. இந்த அமைச்சர் தான் எங்களுக்கு வந்து பார்த்து நேரா பார்த்து எங்களை ஏன்னு கேட்கிற பெருசும் பார்க்க எங்களை கண்டுபிடிச்சு பார்த்து ஒரு நல்லது செய்யணும். மற்ற அமைச்சர் இப்படி விட்டவே நிக்கல. அமைச்சரோட எங்க அமைச்சர் வந்து உங்களை எப்படி சோசியம் அளிக்கிறது மற்றவங்கள எப்படி தள்ளி கொண்டு நிற்பாங்க கிட்ட முட்டாள வல்வெடுத்துறை மீனவர்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை தங்களில் ஒருவராக கண்டு குதூகலித்தனர். இரத்த உறவுகளிலும் பார்க்க வர்க்க உறவு வலியது என்பதை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று வல்வெடுத்துறையில் வைத்து நிரூபித்துள்ளார். ஆனால் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு மலையக தமிழர் என்பதை குதர்க்கமாக காட்ட அவருக்கு தோட்டக்காட்ட வேலைகள் தான் பொருத்தமானது என அமெரிக்காவிலிருந்து பேராசிரியர் கீத பொன்கலன் ஐபிசிக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார். தமிழ் தேசியத்தின் அடுத்த தலைவராக வர துடிக்கும் ஐபிசி பாஸ்கரனின் ஊடகம் தீவிர தமிழ் தேசிய ஊதுகுழலாக இயங்குகின்றது. இவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரை கடற்தொழில் அமைச்சராக நியமித்தது பற்றி இப்படி கூறுகின்றனர். அமைச்சரவையில இலங்கை தமிழர்களுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்கப்படல. சந்திரசேகரன் வந்து எனக்கு தெரிந்த அளவுக்கு மலையகத்துல இருந்து வந்தவர். ஆகவே அவருக்கு தான் அது கொடுக்கப்படும். இலங்கை தமிழருக்கு ஒரு இடமும் அதுல இல்லை. ஆகவே வடக்கு மாகாணத்துல இருந்து பெற்ற வாக்குகளுக்கு நீங்க என்ன பிரதிவிவாரம் செய்தீர்கள்னு சொன்னா எனக்கு தெரியல. மலையகத்திலே இந்த கடல் வளம் சார்ந்திருக்கக்கூடிய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு இல்லையா? அதனால நான் சொல்றேன். இந்த முழு கான்செப்ட்லயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சந்திரசேகரனுக்கு ஒரு அமைச்சு பொறுப்பு கொடுத்திருக்க வேண்டும். அவர் மிக நீண்ட காலமாக ஜேவிபியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான செயல்பாட்டாளர், மிகவும் தீவிரமான செயல்பாட்டில் ஈடுபட்ட ஒருவர். அப்ப அவருக்கு அவருக்கு ஒரு ரிவார்டு வழங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதற்கு ஏற்ற ஒரு அமைச்சு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்ப மலையகத்துல பிறந்த ஒருவருக்கு கடல் பற்றி பெருசாக தெரிந்திருப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு தெரிந்த அளவுக்கு கொஞ்சம் குறைவா, அன்லெஸ் அவர் வந்து அந்த பிரதேசங்கள்ல வாழ்ந்து அவருக்கு இயல்பான ஒரு அறிவு இருக்குமா இருந்தாதான் அப்படி அவருக்கு இருக்கலாம். ஆகவே கிட்டத்தட்ட அந்த சமூகம் சார்ந்த ஒருவருக்கு அந்த அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது ஒன்று. அதன் காரணமா நாங்க வளமையா பார்ப்போம், வளமையான அரசியல் பார்க்கணும் நாம் பார்ப்போம். தோட்ட கட்டமைப்பு வந்து பெரும்பாலும் CWCல இருந்து வந்த ஒருவருக்கு கொடுக்கப்படும். அந்த மக்களுடைய பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். நீங்க அந்த சமூகத்துல வாழ்ந்தா தான் அந்த பிரச்சனை அவருக்கு தெரியும். நீங்க வெளியில இருந்து வந்து பார்த்தவங்களுக்கு விளங்க போறது இல்லை. அதுக்கு நியாயமான டைம் எடுக்கும். சில நேரத்துல கடைசி வரைக்கும் கூட விளங்காம இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்கும். ஆக ஒரு சமூகத்தோடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுகின்ற போது பிரதிநிதித்துவம் அந்த சமூகத்துல இருந்து வர வேண்டும். அந்த இடத்துல இவர்கள் ஒரு தவறு செய்திருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் தலைவர்கள் மக்கள் மிகப்பெரிய வெள்ள இடரொன்றில் சிக்கி தவிக்கின்ற போதும் கூட தங்களுக்கு எதிர்ப்பு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாவீர தினத்தை வைத்து அரசியல் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வந்த இவர்களை தற்போது எங்கும் காண முடிவதில்லை. வெள்ளம் வந்து அனர்த்தம் நடந்த இடங்களிலெல்லாம் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட ரீதியான அங்கத்தவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுமே நேரடியாக களத்திலிறங்கி கள நிலவரங்களை ஆராய்ந்து தேவையான நிவாரண உதவிகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் தேசியவாதத்திற்கு கிளுகிழிப்பில்லாமல் போன மாவீரர் நாள். வளமையான ஒவ்வொரு மாவீரத்தின் நிறைவேந்த காலங்களிலும் தமிழ் தேசியவாதத்திற்கு ஒரு அரசியல் கிளுகிழிப்பு கிடைக்கும். புலனாய்வு பிரிவினர், ஆயுதப்படையினர் படமெடுத்தார்கள், முறைத்தார்கள், கைது செய்தார்கள், மிரட்டினார்கள், நினைவு குரல்களை தடுத்தார்கள், நினைவு குரல்களுக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவுகளை பெற்றார்கள், சமூக வலைத்தளங்களை பின்தொடர்ந்தார்கள், சமூக வலைத்தள கணக்குகளை முடக்கினார்கள், மாவீரர்களை சமூக வலைத்தளங்களில் நினைவு கூர்ந்தவர்களை கைது செய்தார்கள், விசாரணைகளுக்கு அழைத்தார்கள் என்ற செய்திகளை தமிழர் பகுதிகளில் உள்ள அத்தனை ஊடகங்களிலும் சமூக வலைத்தள கணக்குகளிலும் காண முடியும். இந்த ஆண்டு குறித்த அத்தனை கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டதால் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மிகவும் விரக்தியடைந்த நிலையில் உள்ளனர்.
இந்நிலை தொடர்ந்தால் தங்களுடைய தேசியவாத அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என அஞ்சுகின்றனர். அதில் உண்மை இல்லாமல் இல்லை. மாவீர தினத்தன்று போஸ்டருக்கு கேக் வெட்டி ஊட்டிய MK சிவாஜிலிங்கத்திற்கு நடந்தது. இந்த இடத்திலே பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கை அரசினுடைய நடவடிக்கைகளிலே இன்னும் மாறுதல் இல்லை என்பதை தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லம் என்று அவருடைய திருவுருவ படத்தையும் அந்த வீட்டின் படத்தையும் ஒட்டிய அந்த சுவரொட்டியை காலையிலே போலீசாருக்கு வந்திருந்து தலைவர் மேதகு பிரபாகரனுடைய படம் அகற்றப்பட வேண்டும். உரையாற்ற வேண்டாம். நாங்கள் கஷ்டப்பட்டு உள்ள வரோம். மாணவர்களும் பொதுமக்களுமாக கூடி பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கேக் வெட்டிய விழாவிலே கலந்து கொண்டு மாணவர்களுக்கு 70 எள்ளுருண்டைகள் வழங்கப்பட்டன. 70 கேக் துண்டுகள், இதே போல 70 சின்னங்கள் வழங்கப்பட்டன. 70 அபியாச கோப்புகள் வழங்கப்பட்டன. மக்களுக்கான நினைவேந்தல் எனும் அடிப்படை உரிமையை NPP அரசாங்கம் வழங்கிவிட்டது. இதைவிட எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். மாவீரர் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மனம் விட்டு அழுது வந்த தாயார். எதிர்காலத்தில் இந்த JVP அரசாங்கம் தான் அவர்களைப் போல் போராடி பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பங்களின் எதிர்காலத்தையும் முன்னேற்ற உதவ வேண்டும் என தெரிவித்தார். ஆனால் சுவிஸில் முன்னாள் புலி உறுப்பினர் அப்துல்லா துவாரகா வருகின்றார் என்று தொடங்கி வைத்ததை தற்போது ரகுபதி தான் பிரபாகரனையும் பொட்டம்மானையும் சென்று சந்தித்து வந்ததாக சுவிஸில் நடந்த மாவீர தின உரையில் கூறியுள்ளார். தலைவரையும் பொட்டம்மானையும் சந்திக்க ஏற்பாடு செய்து தருவதாக கூறி வரும் இவர்கள் இப்போதும் வசூல் செய்வதில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார். இவர்களுக்கு லண்டனில் இருந்து செயற்படும் சேரமான் என்பவர் துணை நிற்கின்றார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் தெரியும் அவன் இருப்பு என்பது மிக நன்கு தெரியும், மிக நன்கு தெரியும். ஆனால் எங்களோட இருக்கிறவங்களுக்கும் என்ன கேட்டால் இப்போ அவங்களுக்கு தெரியும், சந்தேகம் உண்டையே அவங்களுக்கு கலக்கம் அடிச்சிருக்கும். இன்றைய நாளுக்கு பிறகு தான் தங்கண்ட நிலைமை என்ன ஏதுன்றது. ஆனால் அந்த நேரடியாக இலங்கை புலனாய்வாளர்களோடையும் KPயோடையும் இணைந்து பணி செய்கிறவர்கள் என்ற சதி நாசகார வேலைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. ஒரு விரைவாக இந்த விடயங்கள் ஒரு முடிவுக்கு வரும். எந்த ஒரு காலத்திலேயும் இயக்கம் நான் 84ஆம் ஆண்டு சொன்னது போல் எந்த ஒரு காலத்திலேயும் உண்மைகள் உறங்காது. தேசிய தலைவர் அவர்களின் செயல் அந்த இயக்கம் கொண்ட அறிக்கையில் இருந்த அந்த பேச்சிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. உள்ள என்ன சந்தர்ப்பத்தில் எங்கள் தேசத்தின் தலைவர் அவர்கள் வெளியே வருகிறார் என்பதும் மிக தெளிவாக மாவீரர் உரையில தேசத்தின் புதல்வி துவாரகார்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் வந்து இந்த விஷயங்களை இவற்றிற்கு வலு கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நான் இன்னொரு விஷயத்தை இதில் சொல்லலாம். ஒரு சாதாரண குடும்பத்துக்கு மாதம் 5000 பிராங்க் செலவுக்கு தேவை என்றால் ஒரு இயக்கத்துக்கு அந்த தலைமைக்கு அவரோட இருக்கிற அந்த படையணிக்கு எவ்வளவு நிதி மாதம் தேவைப்படும்? 13 வருஷமாக எந்த ஒரு உதவியையும் கேட்டு அவ எங்களோட உணர்வாளர்களை நாடே இன்றைக்கு அவைக்கு வந்திருக்கிற ஒரு தேவைக்காக அந்த நெருக்கடியை தந்தி தொடர்ச்சியாக எங்களோட இலட்சியம் நோக்கி போகணும், இலட்சியம் அடைந்தே ஆகணும்.
அந்த தேவைக்காக எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட, அதுவும் மிக உணர்வான மக்கள்கிட்ட கடனாக மட்டும் நிதியை கேட்டு நிற்கிறேன். சில கதை என்னத்துக்கு இயக்கத்துக்கு நிதி, என்னத்துக்கு இயக்கத்துக்கு காசு? அப்போ உனக்கு எடுத்துக்கடா குடும்பத்துக்கு காசு 4000-5000. ஒரு மாபெரும் விடுதலை இயக்கம், அதுவும் இவ்வாறான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வெளிப்படையாக இலங்கையினால் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளேதான். அப்போ இப்படியான தேவைகளை இரகசியமாக தங்களுடைய போராட்ட இதுகளை முன்னெடுக்கிற ஒரு இயக்கத்துக்கு பல மடங்கு நிதிகள்லாம் அப்புறம் தேவைப்படும். நாங்கள் சும்மா இலங்கையிலேருந்து சும்மா வந்தவர்கள் 1000 பயணம், கண்டமாக வராண்டால் 50,000-60,000 பயணம் தான் நம்மளுக்கு வரும். எங்கள்கிட்ட வாழ்வியலில் வர்றதுகள் நாங்கள் கணக்காது பிரச்சனை. அப்போ இதுகள் இந்த யதார்த்தங்களை கூட விளங்க முடியாத அளவுக்கு தான் இலங்கை அரசு திட்டமிட்டு இந்த பிரச்சாரங்களை, இந்த ஒவ்வொரு விடயங்களை பேசி வந்தால் பொய், தேசிய தலைவர்கிட்ட பொய்யான இதுகளை விடுறது எல்லாமே இது சாதாரண இங்கே இருக்கிற மற்ற ஆட்களால் இல்லை. இது பெரும் எடுப்பில் சர்வதேச ரீதியாக பலற்ற உதவிகளோட திட்டம் போட்டு நீண்ட கால திட்டமிடலில் நகர்ந்து வந்து இன்றைக்கு தலைவிரிச்சு ஆடும். இதை நாங்கள் எல்லாரும் செஞ்சு உடைக்கப்போம். இதை நாங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் மௌனம் காரணம், கதைக்கிறதுக்கு தயக்கம் இருக்குது. இதுக்கான தளங்கள் என்னடா ஒவ்வொரு கதைச்சால் என்னோட குடும்பத்தை போட்டு இதில் அடிப்பாங்க, கொண்டுவாங்க, அந்த வேலாம் செய்யலாம். ஒரு சாதாரண மனுஷன் செய்கிற வேலை விடயங்களில் குடும்பங்களை இதுகளை எங்கள்ட தேசத்தின் உதவியை உட்படம் கேவலமாக சித்தரித்தது. எங்களுக்காக குரல் கொடுத்த குடும்பங்கள் மீது உட்படம் சேர்த்த பூசுங்கள். அவர் நீங்கள் எல்லாம் தமிழின விடுதலைக்காக உழைப்பவர்களா, இல்லை தமிழின விடுதலையின் சதிகாரர்களா? உண்மையான ஒரு சொல்ல மட்டும் சொல்ல விரும்பவில்லை. அது நான் எப்பவுமே இழந்து கொள்வது தேச துரோகிகள் என்ற சொல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவ்வளவுக்கு வேண்ட செயல்கள் படும் மோசமானது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் எங்கண்ட ஒருங்கிணைவும் எங்கண்ட செயற்பாடுகள் அவர்களை மிக விரைவாக அவர்களை இந்த சதி நடவடிக்கையிலிருந்து ஊரங்கட்டும். நாங்கள் அதுக்காக எல்லாரும் திடமாக பணி செய்வோம், ஒருங்கிணைந்து பணி செய்வோம். தேசிய தலைவர் அவர்களின் அந்த மேன்மை உண்மையாக சிலதுகள் என்னால் சொல்ல வழியில்லையோ. அந்த அது என்ன சொல்கிறது, கணக்க சொன்னால் பிழைக்கு அவ்வளவு இன்றைக்கு அவற்றை மேன்மை என்றது எங்கண்ட மக்களால். ஆனால் அவற்றை அந்த அன்றைக்கு எங்கண்ட மக்கள் கொடுத்த அந்த ஏகோபித்த பற்று பங்கு என்றது அவர் அதை செயல்வடிவம் செய்ததும் இவ்வளவு நாடுகள் சேர்ந்து அழித்த போதும் அந்த தடையை உடைத்து உடைக்கிறதோட மட்டுமில்லை, அது வங்காள பல பரிமாண வேலைகள் இல்லாமல் இப்படி ஒரு சூழலில் வந்து அவர்கள் என்னடல் அப்படி இல்லாமல் அப்படி ஒரு மாண்பு அவையை தக்க வைத்திருக்கிறார். ஏன்னா அது ஒரு பெரிய இதான அப்படியே அதை நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த மாண்பை நாங்கள் இதன்
இனத்தை கொள்றோன்றது ஒரு இலகுவான காரியம் இல்லை. ஆனால் நாங்கள் யோசிப்போம், இந்த பெரிய இதுக்கு இல்லை. இந்த உங்களுக்கு தெரியும், இந்த ஹமாஸ் இதுகளெல்லாம் எவ்வளவு விஷயமாக போட்டு போகிறாங்க. அப்போ இந்த தொழில்நுட்பத்தையும் இதுக்கையும் இதன்றி தமிழர்களின் ஒரு பெரும் தலைவர், ஒரு இனத்துக்கான என்னென்றால் எங்களோட மக்களால் இழக்கப்பட்ட ஒருவர் என்ற ரீதியில்தான் இன்றைக்கு அவர் சர்வதேச பெரும் தலைவர்கள் மத்தியிலே ஒரு வீரனாக பெரும் போற்றப்படுவராக இருக்கிறார். அல்லாட்டால் இப்படியான ஒரு இது கிடைக்கிறாரு. நான் நம்புகிறேன். நான் இனி எடுத்தேன்டா சிலதுகளை சொல்லி போடுவேன். ஆனால் வழியால் நான் ஒரு முடிவுக்கு வரணும். நான் நம்புகிறேன், இயக்கம் எப்போ என்ன தேவை வருதோ அந்த சூழலில் தந்த ஆரை எந்த சூழலில் வழிகாட்டி தந்த இருப்பை நிலநிறுத்தி எங்கள்ட மக்களை அதோட தங்களோட சேர்த்து கொண்டு போகிற காலம் நேரம் நெருங்கும் போது மாவீரனால் பிரகடன உரையில் தேசத்தின் புதல்வி மருத்துவர் பிரபாகரன் துவாரா அவர்கள் கூறியது போல் தமிழர்களின் தேசத் தலைவரும் எங்களது ராஜகோபுரமும் தமிழீழத்தின் நுண்ணறிவு ஆளரும் புலனாய்வு சர்வதேசத்தின் புலனாய்வு நாயகமாகிய பொட்டு அம்மானுடன் சக தளபதிகள் போராளிகள் அவர்களுக்கு நாங்கள் கை கொடுப்பவர்களாகவும் அவர்களுக்கு நாங்கள் வலி சேர்ப்பவர்களாகவும் அவர்களின் தேவைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாகவும் ஒரு நெருக்கடியான நேரத்தில் தான் நாங்கள் கை கொடுப்போம். 2009 முதல் அது நாங்கள் ஒரு அரசாக இருந்த நாங்கள் இழந்த நாங்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நாங்கள் ஒரு சர்வதேச சூழலுக்காக அதை இவ்வாறான ஒரு இதில் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அது மாறும். அது மாறி வரும்போது அது மாறுறது எங்கள்ட கையிலே. நாங்கள் பேரெழுச்சி கொண்ட மக்களாக எங்கள்ட விடுதலையை வேண்டிய மக்களாக நாங்கள் பேரெழுச்சி கொண்டும் போது நிச்சயமாக எங்களுடைய தேசிய தலைவர்களும் தலைமை பீடத்தினரும் வெளிப்பாடு இருக்கும் என்ற நம்பிக்கையை உங்களோட பகிர்ந்து கொண்டு எனது இந்த கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். புலிகள் உண்டாகும். பேசிக் கொண்டிராமல் இல்லை. வெள்ளம் பாயும் வாய்க்கால்களை ஆக்கிரமிக்கும் கட்டிடங்களை அகற்ற ஜாழ் ஆளுநர் உத்தரவு. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இலங்கையின் 3/2 பங்கு கடற்பரப்பை கொண்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பெரும்பாலான பகுதிகள் கடலுடன் நேரடியாக தொடர்புபட்ட நிலமாக காணப்படுகின்ற போதிலும் கூட மழைக்காலத்தில் ஏற்படும் வெள்ளம் தொடர்பான அச்சுறுத்தலை இன்று வரை தீர்க்க முடியாத ஓர் நிலை தொடர்கிறது. கடந்த கால அரசாங்கங்களும் நிர்வாகத்தில் இருந்த உயர் அதிகாரிகளிடமும் இருந்த ஊழல் மற்றும் சூழல் நேயத்தன்மை இல்லாத கட்டுமான திட்டங்கள் என்பனவையே இந்த நிலைக்கு காரணம் என நீர் முகாமைத்துவ அறிஞர் மயில்வாகனம் சூரியசேகரம் தேசம் நிறுக்க தெரிவித்தார். இந்த விடயத்தில் மாநகர சபை உறுப்பினராக இருந்த வரதராஜன் பார்த்திபனும் மாநகர முதல்வராக இருந்த மணிவண்ணனும் குளங்களை தூர்வார்த்து வெள்ளம் பாயும் வாய்க்கால்களை சிரமதானம் மூலம் துப்புரவாக்கியமை என்பன குறிப்பிடத்தக்கவை. வடக்கு மாகாண வெள்ள அனர்த்த நிலை தொடர்பான இணையவழி கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வெள்ளம் வழிந்தோடாமல் இருப்பதற்கு வெள்ளம் பாயும் வாய்க்கால்களை ஆக்கிரமித்து சட்டவிரோத கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையே காரணம் என சுட்டிக்காட்டினார். மேலும் அவற்றை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். அதேபோன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள ஏனைய கட்டிடங்களையும் அகற்றுமாறும் ஆளுநர் பணித்ததுடன் திரும்ப இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் குறிப்பிட்டார். வெள்ளத்தால் 12 மரணங்கள், 4 லட்சம் பேர் இடம்பெயர்வு. நாட்டின் 24 மாவட்டங்களிலும் உள்ள 227 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போது 1,20,000
வாழும் குடும்பங்களைச் சேர்ந்த 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி நாடளாவிய ரீதியில் 345 பாதுகாப்பான நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் 16,663 குடும்பங்களைச் சேர்ந்த 36,330 பேர் அங்கு தங்கியிருப்பதாக இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 12 பேர் அனர்த்தத்தினால் உயிரிழந்துள்ளதுடன் 8 மரணங்கள் அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் 2025 அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளூராட்சியின் பொறுப்பில். இலங்கையில் அபிவிருத்தி திட்டங்களை உள்ளூராட்சிகளின் ஊடாக மக்களுடைய கலந்தாலோசனையுடன் மேற்கொள்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு தீர்மானித்துள்ளதாக தேசம் இன்றுக்கு தெரிய வருகின்றது. அபிவிருத்தியை ஜனநாயகப்படுத்துவதன் ஒரு அம்சமாக அதனை உள்ளூர் மக்களுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலேயே உள்ளூராட்சி மன்றங்களோடு அபிவிருத்தி இணைக்கப்பட உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளிலும் தேசிய மக்கள் சக்தி தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியும் தமிழ் மக்களும் தற்போதும் தங்கள் தேனிலவு காலத்தில் இருப்பதால் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி மன்றங்களையும் அனுர அலை அள்ளிச் செல்லும் என்றால் அது மிகையாகாது. 2024 ஜனாதிபதி தேர்தலை அடுத்து நடாத்தப்பட்ட எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலில் சுமார் 15 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 341 உள்ளூராட்சி சபைகள் உள்ளன. இதில் 340 சபைகளுக்கான தேர்தல்கள் இறுதியாக 2018 ஆண்டு பிப்ரவரியில் நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பதவிக்காலங்கள் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் 2023 உள்ளூராட்சி தேர்தல்களுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போதும் தேர்தல்கள் பிற்போடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த சில வாரங்களில் தேர்தல் ஆணைக்குழு கூடி தேர்தல் திகதியை அறிவிக்கும். 1994 ஆண்டு தொடக்கம் உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர் பட்டியலில் பெண்களின் பங்கு பெற்றலானது 25% இருக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தமானது கொண்டுவரப்பட்டுள்ளது. இத்தேர்தலிலாவது தமிழரசு கட்சி காடுமேடு பள்ளமெல்லாம் பெண் வேட்பாளர்களை தேடாது தமது கட்சிக்குள்ளேயே தேடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பெண்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பங்கேற்று அரசியலில் தங்கள் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் என பெண்ணியவாதிகள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபகர்களில் ஒருவரான சேக் இசத்தின் காலமானார். முன்னாள் அமைச்சர் MHM அப்சரப்புடன் இணைந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஸ்தாபகர்களில் ஒருவரான முன்னாள் பிரதி அமைச்சர் சேக் இசத்தின் நேற்று அக்கரைப்பற்றில் காலமானார். அக்கரைப்பற்றைச் சேர்ந்த பிரபல சட்டத்தரணியான சேக் இசத்தின் வேதாதி என்ற பெயரில் பிரபல கவிஞராக அறியப்பட்டவர். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முதலாவது எதிர்க்கட்சி தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். இதன் பின்னர் பேரியல் அப்சரப் தலைவராக செயல்பட்ட காலத்தில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்த இவர் ஊடகத்துறை பிரதி அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார். இலங்கையின் அரச ஊடகத்துறையில் தமிழ் முஸ்லிம் பணியாளர்களை கூடுதலான அளவில் நியமித்தல், அரசு தமிழ் ஊடகங்களில் தமிழ் மொழிக்கான சம அந்தஸ்து போன்றவற்றில் சேக் இசத்தின் காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய பிரதமர் ஹருணி அமரசூரியவின் விசேட செயலாளரான சட்டத்தரணி ஹசனா இசத்தின் இவருடைய மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகளில் முஸ்லிம்கள் நியமனம். ஜனாதிபதி அனுராவின் 2 அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக KR உடுவாவல நியமிக்கப்பட்டுள்ளதுடன் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக YL முகமது நவாவி நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக பிரதி அமைச்சராக அமைச்சின் செயலாளர்களை தொடர்ந்து முஸ்லிம்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி முஸ்லிம்களை திட்டமிட்டு புறக்கணிப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை இலக்குவாக கடந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. மேலும் சட்டத்தை மீறி சமூக ஊடகங்கள் செயற்பட்டால் அவற்றுக்கு $50 மில்லியன் வரை அபராதம் விதிக்கும் மசோதாவையும் முக்கிய கட்சிகள் ஆதரித்துள்ளன. இந்த சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் 102 வாக்குகள் ஆதரவாகவும் 13 வாக்குகள் எதிராகவும் கிடைத்தன.